குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம செடிகளுக்கு எல்லாமே ஒவ்வொரு இது கொடுக்க போகிறேன். நல்ல துளிர் இப்போது நான் பூவெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன். இதில் நல்ல துளிர் வந்திருக்கு. இது பன்னீர் ரோஸ் இதில் வச்சுருக்கு. அவங்க இப்போ தான் கொஞ்சம் தளர்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் தண்ணி. அப்புறம் இது அந்த ரெட் ரோஸ் நேற்று உங்களுக்கு காமிச்சல, அந்த ரெட் ரோஸ் தான். இதுவும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. அப்புறம் இது ஒரு ஆரஞ்சு ரோஸ் தான். இது நான் பூவெல்லாம் பறிச்சிட்டேன். இப்போ ரிட்டன் இது பூ தெளித்து வந்திருக்கு. இது ஒரு பிங்க் கலர். இது இப்போ தெளித்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா இது பூவெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி. நானும் அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துக்கிறேன். ஆனாலும் அது இப்படி பட்டன் ரோஸ் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்குது. இது என்னன்னு நான் கவனிக்கணும். இது ஒரு ரெட் கலர் ரோஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த சாமந்தி செவந்தி பூ இருக்குல்ல, அதுதான் வாங்கி நான் வச்சுருக்கேன். இப்போ தான் சின்னதாக அடியிலேருந்து எல்லாமே க்ரோத் ஆகுது. அப்புறம் இது ஒரு கீரை, சுகர் கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு தெரில. இப்போ இது என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. இதுக்கும் நமக்கு தேவையான அளவு தண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? இதுலேயே நான் பாருங்கள், உள்ள ஒரு இஞ்சி வச்சு விட்ருக்கேன். இது போயிடும் அப்படின்னு நினச்சி வச்சு விட்டேன். இது ஒரு பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்க அது. அப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். இருவாத்தி செடி அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். பரவாயில்ல, க்ரோத் இருக்குது. 1 வீக் இருக்கும். க்ரோத் இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் இதில் நான் மிளகு செடி அந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு கருப்பு மிளகு மாதிரி வரும். இது ஒரு காந்தாரி மிளகு டைப்பில் வரும். இதுலேயே பாருங்கள் மல்லி அதெல்லாம் வச்சுருக்கேன்.